அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். நம்ம இன்றைக்கி பிசி எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான 25 புதிர்களிகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மகிட்ட ஒரு 145 நாளுக்கான ஸ்டடி பிளான் இருக்குது. ஸோ 100 நாள் அல்லது 120 நாட்கள் இருக்கலாம். அதாவது எஸ்சியாக இருக்கட்டும், பிசியாக இருக்கட்டும், அல்லது 100 நாளுக்கு மேலேயும் போகலாம். ஸோ 150 நாளுக்கு மேலேயும் போகலாம். நம்மகிட்ட இருக்க பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 145 நாளுக்கான ஸ்டடி பிளான் இருக்குது. ஸோ இந்த 145 நாளுகளும் பார்த்திங்க அப்படின்னா பிசி எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம சிலபஸ் அப்படிங்கிறது தனியாக கொடுக்கல. அவங்க சொல்லிட்டாங்க என்னது 6 முதல் 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் உள்ள என்னது அறிவியல், சமூக அறிவியல், கணிதம் இதெல்லாம் தமிழ் எல்லாம் சேர்த்து சொல்லிட்டாங்க. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். ஸோ அது ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேவா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜிகே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய இருக்கும். அதனால் சொல்கிறேன், முக்கியமான கேள்விகள் மட்டும் தொகுத்து உங்களுக்கு வீடியோவை கொடுத்துட்றேன். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா முன்னாடிலாம் நம்ம ஆன்சர் மார்க் பண்ணி போட்டுட்ருந்தோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் பார்த்திங்க அப்படின்னா 3 வினாடிகள் டைம் கொடுப்போம். ஸோ அதில் ஆன்சர் பண்ணுங்கள். இப்படி 25 கேள்விகளும் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஸோ பார்த்துட்டு உங்களால் எத்தனை கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு முடிவில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ஸோ நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், முன்னாடி நம்ம இப்படி தான் போட்டிருந்தோம். ஓகேவா? குவிஸ் மோடில் போட்டிருந்தோம். இதுவும் அப்படி பண்ணலாம். ஓகேவா? இந்த இனிமேல் வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி டோட்டலாக ஒரு 50 கேள்விகள் போட்டிருப்போம். ஓகே, 50 இல்லை, அதில் ஒரு 50, இதில் ஒரு 50, டோட்டல் 100 கேள்விகள் போட்டிருப்போம். இது பார்த்திங்கன்னா அடுத்த மாடல் டெஸ்ட். ஓகேவா? ஸோ மாடல் டெஸ்ட் 3 நம்ம தெரியும் எல்லாருக்கும். இதில் இல்லை, முக்கியமான முதல் 25 கேள்விகளை பார்க்கலாம். முதல் கேள்வி பார்க்கலாமா? 51. நீளமான எலும்பு எது? அதாவது மனித உடலில் உள்ள மிக நீளமான எலும்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனை பாருங்கள். 4 ஆப்ஷன் இருக்குது. உங்களுடைய விடை என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இப்போ கமெண்ட் பண்ணணும்னா உங்களுடைய மனசில் நினச்சிக்கோங்க. உங்களால் எத்தனை கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுட்டு வீடியோ முடிஞ்சவரை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, 3 செகண்ட் டைம் கொடுக்குறேன். ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, தொடை எலும்பு. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா சரியான ஆன்சர். ஸோ தொடை எலும்பு பீமர்னு சொல்லுவாங்க. பீமர் எலும்பு தான் பார்த்திங்க அப்படின்னா மனித உடம்புலேயே நீளமான எலும்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, கிட்டத்தட்ட அது பார்த்திங்கன்னா 35-38 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகே, நீளம் 52வது கழிப்பாங்க. கணுக்கால் எலும்பு எவ்வகையை சார்ந்தது? ஸோ ஆப்ஷன் ஏ நீளமான எலும்பு, ஆப்ஷன் பி குட்டையான எலும்பு, ஆப்ஷன் சி தட்டையான எலும்பு, ஆப்ஷன் டி பார்த்திங்க அப்படின்னா ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட எலும்பு. சரியான ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆப்ஷன் பி குட்டையான எலும்பு. இதான் பார்த்திங்கன்னா கணுக்கால் எலும்பு. நம்ம கணுக்கால் இருக்கிற எலும்பு பார்த்திங்கன்னா குட்டையான எலும்பு வகையை சார்ந்தது தான் பார்த்திங்கன்னா இந்த கணுக்கால் எலும்பு. ஆப்ஷன் பி குட்டையான எலும்பு. அடுத்து 53வது கேள்வி, தட்டையான எலும்பு எது? ஆப்ஷன் பாருங்கள். மண்டையோட்டு எலும்புகள், மணிக்கட்டு எலும்பு, எலும்புகள், வால் எலும்பு. சரியான ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய மண்டையோட்டு எலும்புகள். ஸோ நம்ம மண்டையோட்டில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் கபால் எலும்புகள் சொல்லுவாங்க இல்லையா, அதை பார்த்திங்க அப்படின்னா தட்டையாக இருக்கும். அதாவது ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகேவா? ஒரு அட்டையை ஒரு ரவுண்ட் பண்ண அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா மண்டையோட்டு எலும்புகள் பார்த்திங்கன்னா தட்டையான எலும்பு என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ஆப்ஷன் ஏ மண்டையோட்டு எலும்புகள். அடுத்து 54வது கேள்வி, தோள்பட்டையில் உள்ள மார்பெலும்பு எவ்வகையை சார்ந்தது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி தட்டையான எலும்பு. ஸோ தட்டையான எலும்பு தான் பார்த்திங்கன்னா தோள்பட்டையில் இருக்குது. ஆப்ஷன் சி தட்டையான எலும்பு. 55வது கேள்வி, முதுகெலும்பு தொடரில் உள்ள வால் எலும்புகள் எவ்வகையானது? ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட எலும்புகள். ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட எலும்புகள். முதுகெலும்பு 33 எலும்புகள் இருக்கும். அப்படி தான் நான் ஸோ இப்படி இருக்கக்கூடியதில் இப்படி பல்லா இருக்கும். ஓகேவா? 2 இப்படி இருக்கும். இது தொட்டில் பார்த்திங்கன்னா 33 எலும்புகள் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் 56வது கேள்வி, சினோவியல் மூட்டு எனப்படுவது எது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். 4 ஆப்ஷன் இருக்குது. குருத்தெலும்பு மூட்டு, நாரினை மூட்டு, திரவ மூட்டுகள், குட்டையான மூட்டு. ஆப்ஷன் சி திரவ மூட்டுகள் தான் பார்த்திங்கன்னா சினோவியல் மூட்டு எனப்படுவது. அதாவது முட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம முட்டி இருக்கு இல்லையா, ஸோ முட்டியில் சினோவியல் திரவம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் பார்த்திங்கன்னா முட்டு எலும்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சினோவியல் திரவம் இருக்க போய் தான் பார்த்திங்கன்னா நம்ம முட்டு பார்த்திங்க அப்படின்னா தேய்மானம் அடைவு இருக்கும். அந்த திரவம் அப்படிங்கிறது கம்மியானால் முட்டு அப்படிங்கிறது தேய்மானம் அடைஞ்சு நமக்கு வலியை கொடுக்கக்கூடியது. ஸோ ஆப்ஷன் சி திரவ மூட்டுகள் தான் பார்த்திங்கன்னா சினோவியல் மூட்டுகள் என்று அழைக்கப்படுகிறது. 57வது கேள்வி, தோள்பட்டையில் காணப்படுவது எவ்வகையான மூட்டு? கீழ் மூட்டு, வழுக்கு மூட்டு, முளை மூட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா பந்து கிண்ண மூட்டு. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய பந்து கிண்ண மூட்டு. ஸோ முட்டை நம்ம மடக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பால் வடிவில் இருக்கும். ஓகே, அமைப்பு பார்த்தா தெரியும், ரவுண்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறது அந்த பந்து கிண்ண மூட்டை தான் பார்த்திங்கன்னா நம்ம தோள்பட்டையில் இருக்கக்கூடிய ஓகே ரவுண்டாக இருக்கும். ஆப்ஷன் டி பந்து கிண்ண மூட்டு.
58. அடுத்து கீழ் மூட்டு எப்பகுதியில் காணப்படுகிறது? ஸோ சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் சி முழங்கால். 59வது கேள்வி, வழுக்கு மூட்டு எப்பகுதியில் உள்ளது? ஸோ உள்ளங்கை எலும்புலையா, முழங்கால்லையா, முழங்கையிலையா, இடுப்பு எலும்புலையா? ஸோ 59க்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ உள்ளங்கை எலும்பு. அடுத்து 60, முளை மூட்டு எப்பகுதியில் காணப்படுகிறது? கணுக்கால் எலும்புலையா, உள்ளங்கை எலும்புலையா, தோள்பட்டை எலும்புலையா, அல்லது முதல் மற்றும் இரண்டாவது கழுத்து முன் எலும்புலையா? ஸோ ஆப்ஷன் டி முதல் மற்றும் இரண்டாவது கழுத்து முன் எலும்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த முளைமுட்டு அப்படிங்கிறது காணப்படுகிறது. ஆப்ஷன் டி முதல் மற்றும் இரண்டாவது கழுத்து முன் எலும்பு. அடுத்து 61வது கேள்வி, மனித எலும்புக்கூட்டில் எத்தனை எலும்புகள் உள்ளன? எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும் மேக்ஸிமம். ஓகேவா? 201, 205, 206, 207. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 206. ஸோ நீங்கள் கெஸ் பண்ணிட்டு வாங்க. நான் உங்களுக்கு டைம் கொடுக்கல, நான் உங்களுக்கு அந்த டைம் வீடியோ ஓடும். ஓகேவா? நான் சொல்கிறதுலேயே உங்களுக்கு 3 செகண்ட் ஓடிடும். ஸோ அதனால் நீங்கள் அதை கெஸ் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? உங்களால் எத்தனை ஆன்சருக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்லிட்டே வாங்க. 62வது கேள்வி, அச்சுச்சட்டகம் இல்லாதது எது? தோல் வளையம், மண்டையோடு, முதுகெலும்பு, மார்பெலும்பு. ஆப்ஷன் ஏ தோல் வளையம். 63வது கேள்வி, அச்சுச்சட்டகத்தில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 126, 80, 86, 120. ஸோ ஆப்ஷன் பி 80. ஸோ அச்சு சட்டகம் அடுத்து பார்த்தீங்கன்னா புற எலும்பு சட்டகம் சொல்லி ரெண்டாக பிடிச்சிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 80, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 46 இருக்கும் தான். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ 86 இருக்கும். ஓகேவா? இல்லை 126 இருக்கும். ஓகேவா? 80 ப்ளஸ் ஒரு 126 ரெண்டையும் கூட்டிங்க எவ்வளோ வரும் உங்களுக்கு? 8 2 10, 6, 8 2 10க்கு 0, மீதி 1, 206 எலும்பு. ஓகேவா? ஸோ அச்சு சட்டகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 80 எலும்புகளும், புறச்சட்டகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 126 எலும்புகளும் காணப்படும். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 80 எலும்புகள். 64வது கேள்வி, இணையுறுப்பு எலும்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு? அப்படி சொல்லியிருப்பேன். அதாவது அச்சு சட்டகம் அடுத்து இணையுறுப்பு சட்டகம் ரெண்டாக தான் படிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா என்னது கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ 126. அச்சு சட்டகத்தில் 80, இதில் ஒரு 126 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 206 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 206 என்பது என்னது? மனித உடலில் உள்ள மொத்த எலும்புகளின் எண்ணிக்கை. ரெண்டையும் ஆட் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து 65வது கேள்வி, இதுக்கு ஆன்சர் 126. கழுத்து பகுதியில் எத்தனை முள்ளெலும்புகள் உள்ளன? நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். இந்த இதில் இருக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஓகேவா? இதில் மொத்தம் 33 இருக்கும். அதில் நான் பிரிச்சிருப்பாங்க. கழுத்து, வயிறு, இடுப்பு பகுதின்னு பிரிச்சிருப்பாங்க, மார்புன்னு சொல்லிட்டு. அதில் கழுத்து பகுதியில் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ 5 இருக்குமா, 6 இருக்குமா, 7 இருக்குமா, 8 இருக்குமா? ஸோ கழுத்து பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 7 முள்ளெலும்புகள் காணப்படும். ஆப்ஷன் சி 7, 65. அடுத்து 66வது கேள்வி, எச்ச உறுப்பாகிய வால் முள்ளெலும்புகள் எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ 4, 5, 6, 7. நம்ம அந்த முதுகெலும்பு தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா 33ல் 4 பார்த்தீங்க அப்படின்னா அந்த வால் முள்ளெலும்பு அப்படிங்கிருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ 4. 67வது கேள்வி, கரப்பான் பூச்சியில் உள்ள கால்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ கரப்பான் பூச்சிக்கு 4 கால் இருக்குமா, 6 கால் இருக்குமா, 8 கால் இருக்குமா, 2 கால் இருக்குமா? ஸோ ஆப்ஷன் பி 6 கால்கள் காணப்படும். ஓகேவா? இந்த சைடு 3 கால், இந்த சைடு 3 கால் இருக்கும். ஓகேவா? ஆப்ஷன் பி 6. 68, மண்புழு நிமிடத்திற்கு எத்தனை சென்டிமீட்டர் வேகத்தில் செல்லும்? அதாவது நம்ம வேகத்தை மீட்டர்லையும் கிலோமீட்டர்லையும் அளப்போம்னா அந்த மண்புழுங்கிறது பார்த்திங்கன்னா அதோட கம்மியாக போகிறதுனால அதோடைய வேகத்தை மட்டும் பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர் அளப்போம். ஓகேவா? அதை கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள், 20, 10, 25, 50. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 25 சென்டிமீட்டர். அதாவது நிமிடத்திற்கு பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர் தான் மண்புழு அப்படிங்கிறது ஊந்து போகும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி 25 சென்டிமீட்டர். 69வது கேள்வி, நம் உடலில் காணப்படும் மிகச்சிறிய எலும்பு எங்கு உள்ளது? நம்ம மிகப்பெரிய எலும்பு பார்த்தோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின். என்னது? தொடை எலும்பு, அதாவது பீமர் எலும்புன்னு படிச்சிருப்போம். இப்போ சிறிய எலும்பு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள், காது, மூக்கு, கண், மணிக்கட்டு. ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ காது. ஸோ காதில் உள்ள அந்த அங்கவடி அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு தான் பார்த்தீங்கன்னா மனித உடம்பிலேயே மிக சிறிய எலும்பு.
அது காதில் காணப்படும். 70வது கேள்வி, அச்சுச்சட்டகம் எத்தனை பகுதியாக பிரிக்கப்பட்டுள்ளது? 7, 6, 5, 4 எத்தனை பகுதியாக பிரிச்சிருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 5 பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி 5. அடுத்த கேள்வி 71வது கேள்வி, நரம்பு செல்லின் வடிவம் என்ன? ஸோ நட்சத்திர வடிவம், சுழல் வடிவம், சதுரம், இலைன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பாருங்கள் 71க்கு. ஸோ ஆப்ஷன் ஏ நட்சத்திர வடிவம் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா நரம்பு செல் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, நீங்கள் புக்கில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி போட்டு இதை சுற்றி இப்படி இருக்கும். ஓகேவா, இப்படி இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நீண்டு இப்படி இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி வால் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நரம்பு செல்லுடைய வடிவம் இந்த பகுதி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நட்சத்திர வடிவத்தில் இருக்கும். அடுத்து 72வது கேள்வி, சுடர் செல்களின் வடிவம் என்ன? நட்சத்திரமா, சுழலா, கனசதுரமா, முட்டையா? ஸோ ஆப்ஷன் பி குழல் வடிவம் கொண்டு தான் பார்த்தீங்கன்னா சுடர் செல்கள். 73வது கேள்வி, உருளை வடிவம் கொண்ட செல் எது? தட்டு எபிதீலியம், தூண் எபிதீலியம், அண்ட செல், சுடர் செல். சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். தூண் எபிதீலியம் தான் பார்த்தீங்க அப்படின்னா உருளை வடிவம் கொண்டது. 74வது கேள்வி, இரத்த செல்லின் வடிவம் என்ன? வட்டம், உருளை, முட்டை, நீள் வடிவம். சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ வட்ட வடிவம் கொண்டது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரத்த செல்கள். லாஸ்ட் கேள்வி 75வது கேள்வி, அண்ட செல்லுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ துண்ட செல்லில் அண்ட செல்லின் வடிவம் என்ன? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். கனசதுரமா, உருளையா, முட்டையா, வட்டமா? ஸோ ஆப்ஷன் சி முட்டை வடிவம் கொண்டது தான் பார்த்தீங்கன்னா இந்த அண்ட செல். ஆப்ஷன் சி முட்டை வடிவம் கொண்டது. ஸோ 25 கேள்விகள் முடிஞ்சது. ஓகேவா, ஸோ ஜிகேவுக்கு வந்து நம்ம கொடுத்தாச்சு. ஸோ நிறைய கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அடுத்த 25 நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இந்த 25 கேள்விகளுக்கு நீங்கள் வந்து எத்தனை கேள்விகள் சரியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சது? ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20க்கு மேலே பண்ணியிருக்கணும். ஓகேவா, 25 கேள்விகளுக்கு நீங்கள் 20 மேலே பண்ணாலே நீங்கள் வந்து நல்லா படிச்சிங்கன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அதுக்கு கீழே நீங்கள் வந்து உங்களால் சொல்ல முடியலை, சரியான பதில் சொல்ல முடியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுடைய ஸ்டடி பிளானை மாற்றுங்க. ஸோ படிக்கிற டைமை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகே, இது மட்டும் போதும். ஸோ தமிழுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் பேஜ் கொடுத்துட்ருக்குறோம். அது இன்னொரு இது பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ யூடியூப்லேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, அது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் பார்த்துருக்க மாட்டேங்க. ஓகேவா, ஸோ மெம்பர்ஸ் ஒன்லிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து டெஸ்ட் பேஜ் மட்டும் கொடுத்துட்ருந்தோம். எவ்வளோ கொடுத்துட்ருந்தோம்? ஒரு 50 ரூபாய் கொடுத்துட்ருந்தோம். இதை 100 ரூபாயை மாற்றிட்டு நம்ம வந்து வீடியோவும் கொடுத்துட்டு அந்த வீடியோட முடிவில் நம்ம வந்து டெஸ்ட்டும் கொடுக்கலான்னு இருக்கோம். ஓகேவா, ஸோ 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்குது. நமக்கு பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு வரை போதும். ஓகேவா, ஸோ அதனால் அந்த மெம்பர்ஸ் ஒன்லி அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து வீடியோக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களோட மதிப்பெண்ணும் சேர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ மெம்பர்ஸ் ஒன்லி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 100 ரூபா உங்களுக்கு வீடியோ கொடுத்துருவோம். இப்போ 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் முதல் இயல்னா ஸோ அதுக்கான வீடியோ கொடுத்துருவோம். வீடியோ கொடுத்துட்டு மறுநாள் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் இருக்கும். ஓகேவா, நீங்கள் வீடியோ பார்த்துட்டு டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ரிவிஷன் நல்லாயிருக்கும். ஓகேவா, ஸோ ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி தான் நமக்கு டெஸ்ட் இருக்க போகுது. ஸோ ஸ்கூல் புக்கை வச்சு நம்ம வீடியோ போட்டுருவோம் ஃபுல்லாக A to Z. முதல் இயல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் துணைப்பாடம், செய்யுள், அடுத்து பார்த்திங்கன்னா என்னது உரைநடை எல்லாம் கொடுத்துரும், இலக்கணம் எல்லாம் கொடுத்துட்டு அதில் வந்து டெஸ்ட் எடுத்துருவோம். ஓகேவா, இயல் வாரியாக இருக்கும். அடுத்து டேம் அதாவது பருவம் வாரியாகவும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வகுப்பு வாரியாகவும் இருக்கும். டெஸ்ட் நம்ம எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் டெஸ்ட் பற்றி வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோ பார்த்துட்டு இந்த டெஸ்ட் வாங்குற மாதிரி வாங்கிக்கலாம். ஓகேவா, ஸோ இது பிளான் இருக்குது. ஸோ எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, எத்தனை பேர் இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நம்ம வந்து இதை தொடங்குவோம். ஓகேவா, ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.